بسم الله الرحمن الرحيم. صليت مع النبي صلى الله عليه وسلم ذات ليلة إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه مسلم. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இந்த சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்ற பெயருடைய சஹாபியுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரகசியமான செய்திகளை எல்லாம் இந்த சஹாபியிடம்தான் கொடுத்து வைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு முனாஃபிக்குகள் அப்படிங்கிறவங்க யாரு யாரு அப்படிங்கக்கூடிய பட்டியல் இந்த சஹாபியிடம் உண்டு. இது மாதிரி இன்னும் ரகசியமான பல செய்திகளையும் இந்த சஹாபி அவர்கள் வைத்திருப்பாங்க. அதனாலே இந்த சஹாபிக்கு பெயர் சாஹிபு சிர், ரகசியம் உடையவர் என்பதாக இந்த சஹாபிக்கு உண்டான பெயர். இந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு தடவை நான் தொழுகையில் சேர்ந்து கொண்டேன். தாத்த லைலத்தின், ஒரு நாள் இரவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஃப்தஹல் பக்ரா சூராவை ஓத ஆரம்பிச்சாங்க. சரி, பக்ரா சூரா ஓதி முடிச்சுட்டு ருக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் எனக்குள் எண்ணிக்கொண்டேன். அல்லது ஒரு 100 ஆயத்து மட்டும் ஓதிட்டு ருக்கு செய்வாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முழு சூறாவையும் ஓதி முடித்து அடுத்த சூறாவையும் ஆரம்பித்தாங்கன்னு அந்த நீளமான ஹதீஸை இந்த சஹாபி அவர்கள் தான் சொல்லித்தர்றாங்க. நமக்கு இந்த ஹதீஸ்லேருந்து நாம் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, ஒரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 சூறாக்கள், 3மே பெரிய சூறா. சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், அதுக்கடுத்து வரக்கூடிய சூரா மாஇதா, நிசா, இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கும் போதும் நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆயத்தை ஓதிட்டு ருக்கு செஞ்சிருவாங்கன்னு நானும் நினச்சிக்கிடுவேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டினியூவாக இந்த சூறாக்களை எல்லாம் ஓதினார்கள், தொடர்ச்சியாக ஓதினார்கள். ஓதிட்டு கடைசியாக முதல் ரக்காத்தினுடைய ருக்குவை செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. சும்மா ரக்கஅ ஃபஜஅல யகூலு சுப்ஹான ரப்பியல் அதீம். அந்த ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அதீம், நம்ம அந்த சுப்ஹான அப்படிங்கிறது சம்பந்தமான சுபஹானல்லாஹி வபிஹம்திஹிங்கிறது சம்பந்தமாக நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அதற்கு முந்தின நாளும் நாம் அந்த செய்திகளை பார்த்தோம். அதே மாதிரி வரக்கூடிய இந்த சுபஹான ரப்பியல் அதீம் நாம் ருக்கூல ஓதக்கூடிய துஆக்கள்ல தஸ்பீஹ்ல பிரதானமான தஸ்பீஹ் இது. சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் பரிசுத்தம் அடைந்து விட்டான். அல் அதீம், கண்ணியமான உயர்வான மகத்தான என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு மிகவும் பரிசுத்தமானவன் அப்படிங்கிற இந்த தஸ்பீஹை 3 முறை நாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இது இந்த தஸ்பீஹ் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்குது. சில இந்த இப்போ நாம் படித்த இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நேரம் ருக்கு செஞ்சாங்க. அந்த ருக்குவில் இதை நிறைய ஓதிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம தொழுகையில் அப்படி நிறைய ஓதிக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரும். அப்போ இதற்கு ஒரு அளவு என்ன அப்படிங்கும் பொழுது இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளையும் ஆய்வு செய்த இமாம்கள் நமக்கு சட்டங்களாக சொல்லி தருவாங்க. குறைந்தபட்ச அளவு 3, அதிகபட்சமான அளவு 15 அப்படின்னு சொல்லி தருவாங்க. தனியாக நாம் தொழுகக்கூடிய நேரங்களில் நாம் ஓதுவதாக இருந்தால் அதற்கு கணக்கல்ல, ஒற்றைப்படையாக எவ்வளவு நாளும் நாம் ஓதிக்கிடலாம் அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸுகள்ல இருந்து, இது போன்ற நீளமான ஹதீஸுகள்ல இருந்து நமக்கு என்ன செய்வாங்க, இமாம்கள் சட்டமாக சொல்லுவாங்க. ஃபர்தான தொழுகையாக இருந்தால் மினிமம் 3 தடவை,
அப்படி இல்லையா 5 தடவை, அடுத்த ஒற்றைப்படை, அதுக்கடுத்து 7 தடவை, அதுக்கடுத்து 9 தடவை, அடுத்து 11, அடுத்து 13, 15, அதிகபட்சமாக பரல தொழுகையில் 15 வரைக்கும் ஒதுக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்கிறாங்க, இமாம்கள் சட்டங்களை சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக இது போன்ற தஸ்பீஹுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே மட்டும் இல்லை, அதாவது நார்மலான வாழ்க்கையில் மட்டும் அந்த தஸ்பீஹ்களை சொல்லலை, நமக்கு தொழுகைகளிலும் இது போன்ற தஸ்பீஹ்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த தஸ்பீஹ்கள் நமக்கு இடம்பெறுகிறது அப்படிங்கிறத நாம் இன்றைய தினத்தினுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இது போன்ற எல்லா விதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அனைத்து தஸ்பீஹாத்துகளையும் சரியாக ஒழுகக்கூடிய, சரியாக சொல்லக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.